மேற்கு வங்க மாநிலம் துர்காப்பூரில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து கல்லூரிகள் இரவில் மாணவிகள் வெளியே செல்ல அனுமதிக்கக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தியிருந்தார். அதற்கு மாணவிகள் புர்கா அணிந்து கொண்டு வீட்டிலேயே முடங்கியிருக்க வேண்டுமா என மத்திய இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் கேள்வி எழுப்பியிருந்தார். இதையடுத்து தனது கருத்தை ஊடகங்கள் திரித்து வெளியிட்டிருப்பதாக மமதா பானர்ஜி விளக்கம் கொடுத்துள்ளார். மேற்கு வங்கம் துர்காப்பூரில் மருத்துவக் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற 22ஆம் தேதி குடியரசுத் தலைவர் சபரிமலைக்கு வருகை தரவுள்ள நிலையில் எந்த வாகனத்தில் செல்வார் என கேரள அரசு விளக்கம் கேட்டுள்ளது. அனைத்து விவிஐபிகளும் நடந்தோ அல்லது டோலியிலோ சபரிமலைக்கு வரும் நிலையில் நோய்வாய்ப்பட்டவர்கள் மட்டுமே ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்ல உயர்நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை ஏற்பாடு செய்யும் வாகனம் சபரிமலை பாதையில் செல்ல உயர்நீதிமன்றம் அனுமதி அவசியமாகிறது. இதனால் குடியரசுத் தலைவரின் வருகையை தெளிவுபடுத்தினாலும் தேவசம் போர்டு உயர்நீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.